ஹாய்டா. காதலுக்கு முடியல பூனை பாட்டிலேருந்து அப்படி பார்த்துடலாம். நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, உங்கள் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டே கண்ணு முழிக்கிறீங்க. உங்கள் கண்ணு ஸ்ட்ரெயிட்டாக வீக்கிட்ட தான் போகுது. பிகாஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. உங்கள் ட்ரீமில் கிஸ் பண்ணும்போது என்னன்னு தெரியல, அவங்க கூட இருந்த மாதிரி, அவங்க கண்ணை அவ்வளோ க்ளோஸாக பார்த்த மாதிரி. இப்போ நீங்கள் அவன் கண்ணை பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்படி இருக்குது. பார்த்துட்டே பொறுமையாக எழுந்து உட்கார்றீங்க. என்ன பேசுறது எதுவுமே தெரியல. அவன் உங்ககிட்ட பேசுனது மட்டும்தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. நீ யாரை பார்த்தும் பயப்படாதா, என்னை மட்டுமே பாரு, என் கண்ணை பாரு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியும் உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு. எதை பற்றியும் கவலைப்படாதா, யாரை பார்த்தும் பயப்படாதா, என்னை பார்த்து சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? வேகமாக தலையாட்டுங்க. ஆனால் நீங்கள் ஒரு கிங், நான் மெய்ட் தானே. ஆனால் நம்ம மேரேஜ் எப்படி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவை என்ன பிடிக்கணும்னு நீ சொல்லணும். அதான் சொல்லிட்டா. இதை நான் உன் கண்ணை பார்த்து உன் வாயிலேருந்து கேட்கணும்னு நினச்சான். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி தான் கிஸ் பண்ணியிருப்பான். அப்போ தான் அவன் கண்ணை அவ்வளோ கிட்ட பார்த்துருப்பீங்க. இப்போது அது உங்கள் மைண்டுக்கு வந்து அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஹார்ட் பெயின்லேருந்து இப்போ தான் வெளில வந்திருக்கீங்க. திடீர்னு என்ன மயக்க போட்டு விழுந்திருக்கீங்க. இனிமேல் அந்த ப்ராப்ளம்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா யாருக்குமே எதுவுமே தெரியல. நீங்கள் எழுந்த உடனே வைன் உனக்கு எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படி கேட்டுகிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒர்க்கர் அப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் வியை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுமே உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். இப்போது அவன் உங்களை இவ்வளோ கிட்ட பார்த்துருப்பான் இல்லையா. உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன வந்ததோ அதுதான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. என்னது இது, பகல்லே கனவு காண்றோமா? யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணை பார்த்தீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டோம். அது என்ன லாங்குவேஜ்னே தெரியல. அது எப்படி நம்மளுக்கு புரியுது? குழப்பத்தோடு உங்களை பார்க்குறான். வயன் அங்கே என்ன பார்க்குற? நீ இப்போ ஓகே தானே? ஹாஸ்பிட்டல் போகலாமா? உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி ஷேக் பண்ணி இங்கே பாரு என்ன ஆச்சு? என்னாச்சா? அதை தாண்டி உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு என்ன ஆச்சா? இப்போ நீ ஓகே இல்லை? நான் ஓகே. ஹாஸ்பிட்டல் போகலாமா? வேண்டாம், வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? ஆமாம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பதட்டமா பெட்லேருந்து கீழே இறங்கி வெளியே வரீங்க. எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்தா அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆள்லாம் உள்ளே நின்றுக்கிறாங்க. சரி, அது விடுங்க. வந்த பதட்டத்தில் தேங்கம் சாரி, உங்களை சரியாக இன்வைட் கூட பண்ண முடியல. உள்ளே வாங்க. உள்ளே போயிடுறான். ஜூஸ் ஆர் காஃபி? டீ காஃபிலாம் பிடிக்காது இல்லையா, ஸோ ஜூஸ். கேள்விப்பட்டேன் உங்களுக்கு காஃபி பிடிக்காதுன்னு. சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள் அப்படியே சொல்லிவிட்டு மேட்ஸ்லாம் அவனுக்கு ஜூஸ்லாம் அந்த மாதிரி கூட வந்தவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போது அந்த ரூமில் நீங்கள் ஒரு ஆக்டர் கீழே வேலை செய்கிறீங்க இல்லையா, அந்த ஆக்டர் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஃபுட்டுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே ஃபுட் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு தமிழில் சொல்லும்போது வீக்கு அது புரியுது. எப்போவுமே ஒரு டிரான்ஸ்லேட்டரை பக்கத்தில் வச்சுப்பான். பிகாஸ் எந்த ஊருக்கு போனாலுமே அவனுக்கு கொரியன் தவிர எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும், பட் வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது. பட் அவன் பேசுகிற அந்த தமிழ் லாங்குவேஜ் வீக்கு புரியுது. அவனோட வாயை பார்த்துட்ருக்கான். என்னாச்சா? இல்லை, நீங்கள் இப்போது என்ன லாங்குவேஜில் பேசுனீங்க? அதுவா? தமிழ்.
இந்தியாவில் ஹிந்தி தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. பட் தமிழா? ஆமாம், தமிழ்நாட்டில் இருக்கோம். நாங்கள் தமிழ் தான் பேசுவோம். ஒரு நிமிஷம், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? இல்லை, எனக்கு தமிழ்லாம் தெரியாது. பட் நீங்கள் ஏதோ பேசுனீங்க, அது எனக்கு புரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். பிகாஸ் இதெல்லாம் அவன் தமிழ்லேயே கேட்டு இருந்திருக்கான். பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே புரியல. சாருக்கு தமிழ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஏங்க உங்களுக்கு தமிழ்லாம் தெரியுமா? நோ நோ, பட் நான் எப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. விளையாடாதீங்க. எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் அவ்வளோவா யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, கொஞ்சம் ரூடுன்னு. பட் நீங்கள் காமெடிலாம் பண்ணுறீங்க. தமிழ் தெரியலன்னா அப்புறம் எப்படி பேசுங்க? சரி வாங்க சாப்பிட்லாம். வீக்கு ஒன்றுமே புரியல அவனுக்கு. எப்படி இது நடக்குது? அதுவும் டிஃப்ரெண்ட்டாக நடக்குது இந்த டூ ஹவர்ஸாக. அதுவும் உங்களை பார்த்ததுல இருந்த இங்கே ஜியா. சாதாரணமாக வியை யாராவது பார்த்தாலே அவங்கள சும்மாவே விட மாட்டா. உங்களை தூக்கிட்டு வந்திருக்கான். நீங்கள் அவனை ஹக் பண்ணியிருக்கீங்க. கடுப்பாக இருக்குது. ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கா. செம்ம கோவம் வருது. யார் அந்த பொண்ணு எவ்வளோ தைரியம் இருந்தான் என் வியை டச் பண்ணியிருப்பான். அவ்வளோ க்ளோஸாக. இது வரைக்கும் நம்ம கையை கூட தொட்டது கிடையாது. கிட்டத்தட்ட நான் அவன் கூட 10 இயர்ஸாக இருக்கான். அவன் கையை கூட டச் பண்ணி விட்டது கிடையாது. பட் ஏன் அவன் அவ்வளோ தூக்கிட்டு வந்தான்? அவள் ஏதோ சொன்னா. இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம். அப்படி திங்க் பண்ணும்போது அவளுக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கும் இல்லையா, அந்த ட்ரீமில் கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஓ, என்ன தலை வலிக்குது. அந்த ட்ரீமில் இந்த வாய்ஸா? என்ன நடக்குது? அந்த டேஷ் யாரு அப்படின்னு அவள் புலம்பிட்டு மூஞ்சி கழுவிட்டே இருக்கா. பிடிக்கல அவனுக்கு. அவளை வெறுக்கிறான். பட் உங்களை எப்படி தூக்கிட்டு வந்தான்? நீங்கள் எழுந்துக்கிற வரைக்கும் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். அதுவும் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டே இருந்தான். பின்னாடி இருந்து அவளை பார்த்துட்டே இருந்தா இருப்பாள். செம்மக்கும் வந்திருக்கும். இப்போ அதெல்லாம் அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. இங்கே நீங்கள் தான் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்த வேகத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோர் ரூம் தான். வந்தவனே ரூமுக்குள்ளே போயிட்டாலா. இவன் என்றைக்கு ட்ராயிங் வரைய ஆரம்பித்தாலோ அதுலேருந்து இந்த ஸ்டோர் ரூம்லேயே தான் இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோர் ரூமை பூட்டி வைக்கணும் அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க, உங்கள் அம்மா தான். பட் நீங்கள் எல்லா பெயிண்டிங்கும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி இப்போ நீங்கள் வியை பார்த்துருப்பீங்க இல்லையா. எல்லா பெயிண்டிங்லையும் ஃபேஸ் மட்டும் இருக்காது. பட் இப்போது அது எல்லா பெயிண்டிங்லேயும் வியோட ஃபேஸை பெயிண்ட் பண்ணுறீங்க. எல்லாத்துலேயுமே சூட் ஆகுது. எல்லாத்துலேயுமே வரைஞ்சி வைக்கிறீங்க. எஸ்பெஷலி வி உங்கள் மேலே இருக்கிறது, உங்களை கிஸ் பண்ணுறதுலேருந்து அவன் கண், அவன் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்ஸும் அவனை நீங்கள் நிறைய டைம் நியூடாக பார்த்துருப்பீங்க. அவன் உடம்புல இருக்க ஒரு மூல் நிறைய வாருக்கு போயிட்டு அவன் முதுகுலெல்லாம் காயம் தழும்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச்சாக அவனை எப்படி பார்த்துருப்பீங்களோ அது எல்லாத்தையுமே வரைஞ்சி வைக்கிறீங்க. அப்படியே சூட் ஆகுது. இதெல்லாம் உண்மையாக பொய்யா? நம்பலாமா வேண்டாமா? என்ன நடக்குது நம்ம லைஃபுக்குள்ளே? என்ன ஆச்சு நம்மளுக்கு? யார் அவன்? ஐயோ, இதை யார்கிட்டையாவது சொன்ன நம்ப கூட மாட்டாங்க. அப்படியே சொல்லிவிட்டு எல்லா பெயிண்டிங்கும் வியோட ஃபேஸ் மட்டும் டச் பண்ணி பார்க்குறீங்க. அவன் கண்ணை அப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுவும் லவ்வோட ஒரு வாட்டியும் அவன் உங்களை கிஸ் பண்ணும் போதும் அந்த லிப்ஸ் இப்போ உங்கள் லிப்ஸு கூட அட்டாச் ஆகிற மாதிரி இப்போ நீங்கள் அவன் உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அதை பெயிண்டிங்லாம் டச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏய், என்னடி பண்ணுற?
ஆஃப்டர்நூனில் இருந்து உள்ளே தாண்டி இருக்க. நைட்டு 10 மணி ஆகுது. சாப்பிட்டு வருவியா மாட்டியா? உங்கள் அம்மா டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய ட்ராயிங்கில் நீங்கள் 2 பேரும் நியூடாக இருக்க மாதிரிலாம் இருக்குது. கிடக்கிடன்னு எடுத்து எல்லாத்தையுமே கபோர்டில் வச்சு மறைச்சி வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு தலையை மட்டும் வெளியே விட்டு, என்னம்மா? ஏய் 10 ஆகுது, சாப்பிட்டு வரலையா? எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா. சாப்பாடு வேண்டாம்மா. டேப்லெட் எப்படி போடுவேன்? டேப்லெட்டா? ஆமாம், சீக்கிரம் வெளில வா. டேப்லெட் போடலண்ணா நீ தூங்கவே மாட்டேன், என்னையும் தூங்க விட மாட்டேன். வெளில வா. சரி சொல்லிவிட்டு நீங்களும் அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு போயிட்டு சாப்பிட உட்காடுறீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிச்சது தான் செஞ்சுருக்காங்க. பட் இப்போது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. வேறு மாதிரி ஃபுட்லாம் கேட்குறீங்க. இருக்கிறத சாப்பிட்டு போயேன், அதெல்லாம் ஜங்க் ஃபுட், சீக்கிரம் சாப்பிடு அப்படியே சொல்லிவிட்டு ஃபுட்டெல்லாம் திணிச்சு விட்றாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் தான் படுக்க போகிறீங்க. உங்கள் அம்மா டேப்லெட் கொடுத்து போட்டுக்கோ, அதையும் போட்டுட்டு இப்போ படுத்துக்கிறீங்க. இங்கே மண்டையை பிச்சுக்கிறான், கொல்ல போகிறான். அவனுக்கு ஊரில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் வரவே இல்லை. உங்களை பார்த்த செகண்டில் இருந்த என்னென்னமோ அவன் மைண்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போது ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இருக்க மாதிரி, அவன் காஸ்டியூம்ஸ்லாம் வேறு மாதிரி, அவன் ஹேர்லாம் ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி, அந்த மாதிரி இருக்கான். இப்போது அவன் ஒரு கிங். அவனுக்கு சுற்றி நிறைய பேர் மெய்ட்ஸு, காட்ஸு அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது ரேன் ஒருத்தன், சார் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராயிங் பண்ண அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு பர்சனை வர சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லிவிட்டு ஒரு பர்சன் வரான். பிகாஸ் அந்த ப்ரீட்லலாம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது இல்லையா? ட்ராயிங் தானே மஸ்ட். ஸோ பெஸ்ட்டாக ட்ராயிங் பண்ணுவாங்களோ அந்த ரேங்க் கிட்ட சொல்லியிருப்பான் வி. அதே போல் அவனுமே வரான். விஏ ட்ராயிங் பண்ண கொஞ்ச நேரம் தான் அந்த ட்ராயிங் பண்ணி அவன் முடிக்கும் போது வீக்கு அந்த ட்ராயிங் பிடிக்கவே இல்லை. என்னது அது? இது பார்த்தா என்னோடய ஃபேஸ் மாதிரி தெரியுதா? எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதா? எந்த நாட்டிலேருந்து கண்டுபிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. அக்யூரேட்டாக ட்ராயிங் பண்ணுற ஒரு பர்சன் எனக்கு வேணும். பிகாஸ் இதை நான் எனக்காக கேட்கல. அப்படியே சொல்லிவிட்டு வியோட அப்பா இறந்து போக்குறாங்க இல்லையா, அந்த நிலையில் இருக்காங்க. எங்கள் அப்பாவோட நினைவா அவரை அப்படியே இன்ச்சு பை இன்ச்சான் யாராவது ட்ராயிங் பண்ணணும். எனக்கு அவங்க கண்டிப்பாக வேணும், புரியுதா? இது என்னோடய ஆர்டர் ஒபே பண்ணுங்க அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அந்த ரேனும் எல்லா நாட்டுக்குமே சுற்றி தேடினா ஒரு பொண்ணு இந்தியாவில் இருக்காங்க. பட் அவங்கள கூட்டிகிட்டு வரணுன்னா நிறைய அமௌண்ட் கேட்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வீக்கு வருது. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அவள் வேணும் அப்படியே சொல்லியிருப்பான். ஒரு 10 days வி ஒரு ஃபாரில் இருந்து அப்போ தான் வந்திருப்பான். அவனுக்கு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்தாச்சு. ஒரு ஸ்மைலோட, கண்டிப்பாக அவங்க நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்களா? எஸ் சார், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேன் அவனோட பாக்கெட்டில் இருந்து அவனுடைய பெயிண்டிங் எடுத்து காட்டுறான். செக் பண்ண, என்னை வரைய சொன்னேன் எக்ஸாக்டாக அப்படியே இருக்கா சார்? அவன் அதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. யார் அந்த பொண்ணு? அவளா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சார், எங்கள் ஊர் தான் அப்படி சொல்லியிருப்பான். பிகாஸ் ரேனும் நம்ம ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருப்பான். நான் தான் சார் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி சொன்ன உடனே வியுமே ஓகே ஃபஸ்ட்டு அவளை கூட்டிகிட்டு எங்கள் அப்பாவோட ரூமுக்கு போங்க, எங்கள் அப்பாவோட பெயிண்டிங் இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில வரான். சார் உங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு, கையிலலாம் ரத்தம் வருது, நம்ம வேணாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம் சார். நோ, இது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, வாங்க. அவங்கள கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வியோட அப்பா அவங்க இருப்பாங்க இல்லையா அந்த ரூமுக்கு வரான். ஆல்ரெடி நீங்கள் அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறதுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ரேன் வரும்போது, ரேன் வந்தாச்சா, யாரை பெயிண்ட் பண்ணோம் அப்படி சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குறீங்க. வீக்கு முன்னாடி அவ்வளோ காட்ஸு அவங்க கூட ரேனுமே வரான். ஹே வயன், கொஞ்சம் ஒட்டக்கமாக பேசு, என்னடி இப்படி பேசுகிற? அவர் இந்த நாட்டோட கிங்கெலாம் அவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. எனக்கு அந்த ஆள் கஸ்டமர். சரிடி, அதான் சொன்னல, இங்கே பாரு,
எல்லார் மாதிரியும் அவர் கிடையாது. அவருக்கு கோவம் வந்ததுன்னா கண்டிப்பாக உன்னை கொன்னுடுவார். சாக்கடிக்கலாம் மாட்டார். பிகாஸ் அவருக்கு என்னோடய பெயிண்டிங் வேணும். என்னை எதுவும் பண்ண மாட்டார். அவரை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா உன்னை கொண்டுடுவார். அதை பற்றி நானே கவலைப்படல, நீ எதுக்கு கவலைப்படுற? இங்கே 2 பேரும் குசு குசுன்னு பேசுகிறீங்க. வி வரான். வியை பார்த்த உடனே ஸ்டன்னு. டே ரேன், இவனை ஆட பெயிண்ட் பண்ணணும். இவன் அப்படி பேசாத சார். இது பொண்ணு அவன் அங்கேருந்து போகிறான். இவனடா கிங்கு, செம்ம அழகாக இருக்கான்டா. வாயம் ஊற்றி அழக ரசிக்கணும்டா. கிங் மாதிரி தெரியலடா, அமுல் பேபி மாதிரி இருக்கான்டா. அதுவும் அவனுடைய லிப்ஸும். நீங்கள் பேசுறதெல்லாம் வீக்கு நல்லாவே கேட்குது. வி ரேன் கிட்ட கொரியனில் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை பெயிண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அப்படியே சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்து அவரை பெயிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணப்போ அவரையா எங்கே தானடா பெயிண்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்துட்டே அவனை திரும்பி கூட பார்க்காம பேசுகிறீங்க. ஏன் சீரியஸ்னஸ் புரியாமல் நீ இது மாதிரி பண்ணிகிட்ருக்கா? நீங்கள் திரும்பி சரி ஓகே அந்த கிழவனை தானே பண்ணணும். பக்குன்னு ஆயிடுச்சு அவனுக்கு. வியை திரும்பி பார்க்குறான். பிகாஸ் விக்கு தமிழ் தெரியும், அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க. சாரி சார். எல்லோரும் இங்கிட்டு போங்க. ஆனால் சார் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு சொன்னீங்களே. நான் அவ்வளோ போக சொல்லலையே. அவங்க எல்லோரும் கொரியனில் பேசுகிறாங்க, உங்களுக்கு புரியல. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை பெயிண்ட் பண்ண சொல்லுங்கள். கொரியனில் பேசிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நீங்கள் ஒரு வாயாடி மாதிரி செம்மையாக வாய் பேசுவீங்க. சரி சொல்லிவிட்டு வியோட டேடியை அப்பாவை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இவ்வளோ வயசானாலும் நீங்கள் கூட அழகாக தான் இருக்கீங்க. அதனால தான் உங்கள் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான். அப்படி திங்க் பண்ணிவிட்டு அக்யூரேட்டாக அப்படியே வரைஞ்சிட்டு ரேன்கிட்ட கொண்டு போயிட்டு முடிஞ்சிருச்சு. என்னோடய அமௌண்ட் எடு. பையன் கொஞ்ச நேரம் அமைதியாரு. இது ஒன்றும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே பாரு, கிங் பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க. அமைதி நில்லு. என்ன, நான் ஒன்றும் பிச்சை கேட்கலையே, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான சேலரி கேட்குறேன். புழுக்க மரத்தை வாங்கி கொடு. நீ தருவாங்கடியா, அமைதியை நில்லு. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வி வரான். முடிச்சிருச்சு சார், போயிட்டேன். வி அதை வாங்கி பார்க்குறான். அப்படியே இருக்கு. சூப்பர். என்னடா சொல்கிறாரு? நல்லா இருக்கான். அதான் எனக்கே தெரியுமே. அவர் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சரி, அமௌண்ட் எடுக்க சொல்லு. வேணும் அமைதியாக இரு. இன்றைக்கி எப்படி துருன்னு பேசுகிறது வீக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் யாரும் அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. பிகாஸ் அவன் ஒரு கிங்கு. எல்லாருமே கொஞ்சம் மரியாதையாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாலுமே அப்படி தான் பயந்துட்டே அப்படி கேட்கும்போது நீங்கள் இப்படி துருன்னு பேசுகிறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் ரன் என்னையும் பெயிண்ட் பண்ணணும். என்னடா சொல்கிறாரு? சாரியும் பெயிண்ட் பண்ணணுமா? அவ்வளோதானே, முடிச்சிட்டா போச்சு. அவங்கள பெயிண்ட் பண்ண தான் நான் அமௌண்ட் கேட்டேன். இவனை பெயிண்ட் பண்ணேன். நான் சத்தியமாக காசுலாம் கேட்க மாட்டேன். வயன் சத்தியமாக உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாதுட்டி. மூடு. அவனை தானே. எப்படி ட்ரெஸ்ஸோடு பெயிண்ட் பண்ணணுமா இல்லை ட்ரெஸ் இல்லாமல் பெயிண்ட் பண்ணணுமா? கேட்ட அடுத்த செகண்ட் அவன் உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாரி சார் சாரி, அவள் ஏதோ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாமல் அப்படின்னு அவன் சாரி வீக்கிட்ட சாரி கேட்டுட்ருக்க. நீங்கள் அவன் கையை எடுத்து விட்டுட்டு டேய் நம்ம பேசுகிறது அவனுக்கு புரியாதுடா, நீ ஏன் காட்டி விடாதா அப்படி சொல்லும் போது வி லைட்டாக சிரிச்சுட்டே ஓரட ரப் பண்ணிவிட்டு ரேனை பார்த்துட்டு ரேன் காட்ஸ்லாம் கூட்டிகிட்டுங்கிறது வெளியே போ. சாரி சார், அவளுக்கு எதுவும் தெரியாது, சின்ன பொண்ணு, உன்னை வெளியே போகணும்னு சொன்னேன். அவனுமே அங்கேருந்து போகிறான். நீங்கள் எப்பவும் போல் பெயிண்ட் பண்ணுவீங்க இல்லையா? பெயிண்ட் பண்ணிட்டே வியை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் சைலண்ட்டாக இருக்கான். அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் டிசைனாக அவனை ஒரு போஸில் நிற்க சொல்கிறீங்க. அவனுக்கு தெரியல. அவன்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தெரியலையா? ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ நாட்டோட கிங்கு உங்களை பார்த்து என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு போஸில் கூட உங்களுக்கு நிற்க தெரியல. என்ன கிங்கோ நீங்களாம்?
அப்படின்னு அவனை திட்டிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் கையை இது வரைக்கும் யாரும் டச் கூட பண்ணது கிடையாதா? இப்படி நில்லுங்க, அப்புறம் உங்கள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன பிடிச்சி திருப்பி எப்படி இருக்கு? வா, செம்ம ஷைனிங்காக இருக்குல்ல. ஏன் உன்னோட மைண்டு ஏன்டி இப்படி வேலை செய்யுது? எவளுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். இப்படிலாம் நம்ம பார்க்கவே மாட்டோம்ல, இவனை பார்த்தா மட்டும்தான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு தள்ளி வரீங்க. அவன் ஒரு ஹேண்ட் நைஃப் மாதிரி இருக்கு. அந்த நைஃபை அவன் கையில் எடுத்து ரொட்டேட் பண்ணுறான். என்னவா இந்த நைஃபோடு பெயிண்ட் பண்ணணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் அந்த நைஃபை எடுத்துக்கிட்டு கிட்ட தான் வரான். இவன்கிட்ட எப்படி பேசுறது? இந்த ரேன் வேறு எங்கே போயிட்டான்? நம்மளே ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைகிலேயே ஆக்ஷன்லேயே இந்த நைஃபோட உங்களை பெயிண்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவன் அந்த நைஃப் எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட தான் வரான். ஏன்னா அவன் நம்மக்கிட்ட வரான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்க வி அந்த நைஃப் எடுத்துகிட்டு கையை பிடிச்ச ரொட்டேட் பண்ணி பேக்லேருந்து லாக் பண்ணி உங்கள் கழுத்தில் வைக்கிறான். சார் சார் என்ன பண்ணுறீங்க? நான் எந்த தப்பு பண்ணல. ஐயோ, எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? ரேன் ரேன் எங்கடா இருக்க ரேன் அப்படின்னு கத்துறீங்க. அவன் லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் காதுகிட்ட என்ன சொல்லணுமோ நீ என்கிட்டயே சொல்லு, எனக்கு தமிழ் தெரியும். தமிழ் 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 தெரியுமா? பயங்கரமாக உனக்கு சிரிப்பு வருது. அவன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தெரியும். ஸ்டார்டிங்லேருந்து நீ என்னென்ன பேசியிருந்தியோ அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐயோ, இதுக்கு தான் அவன் சொல்லிட்டு இருந்தானா பார்த்து பேசுன்னு. இது முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அவனுக்கு தமிழ் தெரியும்னு. என்ன புலம்புற? அது அது சார், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. இங்கே பாருங்களேன், திரும்ப அதை கழுத்தில் வச்சு இறக்கிடுவான். ஓகே 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 எதுவும் பண்ணாதீங்க, நான் திரும்பலை. சொல்லு. என்ன சொல்லணும் சார்? இல்லை, நீ என்னை ஏதோ அமுல் பேபி மாதிரி. இல்லை இல்லை இல்லை, நான் உங்களை சொல்லலை, ப்ராமிஸ் உங்களை சொல்லவே இல்லை. அப்படியே மாத்துறீங்க. ஃபோர் ரப் பண்ணிட்டே அவன் சிரிச்சுட்டே. பட் அதுவும் நல்லா தான் இருந்தது. அமுல் பேபியா ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. என்ன சொன்ன? அது அது வந்து சார், கழுத்தில் கை வச்சிருக்கான் இல்லையா, அது அப்படியே நசுக்கிறான். அமுல் பேபி. சரி, எங்கிறது வர? தமிழ்நாட்டில். உங்களுக்கு எப்படி இந்த லாங்குவேஜ் எப்படி தெரியும்? அதான் ரேனன் ஒருத்தர் சுற்றுறான்ல அவனால். நக்கிங், எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாமல் இருக்கக்கூடாது என்னை பார்த்து. இப்போ நீ இப்படி பேசுகிற பாரு, அந்த மாதிரி யாரும் பேசிடக்கூடாதுன்னு மோஸ்ட்லி நான் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சு வச்சுப்பேன். குட் 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 கிங், எனக்கு கொஞ்சம் விட்றீங்களா? உங்களை அப்போ விட்டுருப்பான். அன்றைக்கி தான் ஹிஸ்டாரிக்கல் ப்ரீடில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்துருப்பான். இப்போ படுத்து தூங்கிட்டுருக்கான் இல்லையா, அவன் மைண்டுக்குள்ளே இதை தான் ஓடுது. மார்னிங் எழுந்துக்கிறான், இந்த ட்ரீமோடு எழுந்துக்கிறான். இதை பார்த்தா அவனுக்கு ட்ரீம் மாதிரி தெரியல, தோணுன்னு பேசியிருப்பீங்க. அதோடவே அதை அவனுக்கு வந்திருக்கும் இல்லையா, அதோட திங்க் பண்ணிகிட்டே வந்து குளிக்கிறான். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் தான். நீங்கள் வந்திருக்கீங்களா செக் பண்ணுறான். ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. உள்ள நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஆக்டர்லாம் உள்ளே தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறான். உள்ளே போகும்போதே ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் அங்கே ரேன் இருக்கான். ஒரு 2 டேஸாக அவனை பார்த்துருப்பான். எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. ஜஸ்ட் ஏதோ ஆக்டர் இவனை பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா பேசியிருப்பான். அந்த ரேனு கீழே தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அவனை தான் பார்க்க வந்திருக்கான். அவனை பார்க்கும்போது நேற்று
ட்ரெயினில் ரேனை பார்த்துருப்பான் இல்லையா வி, அதுதான் வந்து சிரிச்சுட்டே ரேனை ஹக் பண்ணிவிட்டு உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது, ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். நேற்று தானே பார்த்தோம். இல்லை நான் அப்போ சொல்லலை. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியவும் புரியாது. சரி வாங்க உட்காரலாம் அப்படியே சொல்லிட்டு வந்து உட்காரான். பிகாஸ் அவன் ட்ரீமில் வர்றதெல்லாம் நேரில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த டைம் நீங்கள் தான் மெய்டாக இருக்கீங்க இல்லையா, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வரீங்க. டோரு ஓப்பன் பண்ண உடனே யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நேற்று உன்னை ட்ரீமில் பார்த்தண்டே, சத்தியமாக இது உண்மையா பொய்யா, நம்பலாமா வேண்டாமா எனக்கு தெரியல, எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு எப்படி தமிழ் தெரியும்? நானே பேசுகிறத பார்த்து இதுதான் தமிழ்னு சொல்கிறாங்க, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியல. அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வியை பார்த்துக்கிட்டே எல்லாருக்குமே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. வியுமே உங்களை தான் பார்க்குறான். இன்றைக்கி நைட்டு நீங்கள் எப்பவும் போல் என் ட்ரீமில் வந்தீங்க, என்னை டச் பண்ணிங்க. இதெல்லாம் வெளியே சொன்னால் எல்லோரும் எனக்கு கேவலமாக நினைப்பாங்க. என் மைண்டு ஏன் இப்படி வேலை செய்தா? உண்மையாகவே சொல்கிற மாதிரி எனக்கு மண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? எதுவும் தெரியல. இப்படி திங்க் பண்ணிகிட்டே தான் எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறீங்க. உங்கள் 2 பேருமே வி பார்க்குறான். அவளுக்கு செம்ம கோவம் வருது. வி உங்களை பார்க்குறான் இல்லையா, அது ஜியாவுக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாருக்குமே கொடுத்துட்டே வந்த நீங்கள் வி கிட்ட கொண்டு வரீங்க. ரேன் ஒன் அவருக்கு காஃபிலாம் பிடிக்காது, நீ கொண்டு போயிட்டு ஏதாவது ஜூஸ் மில்க் ஷேக் அந்த மாதிரி அவன் சொல்ல வரத்துக்குள்ளே வி உங்கள் பிளேட்லேருந்து காஃபி கப்பு எடுக்கிறான். வி கூட வந்த வியோட ஸ்டாஃப், வியோட மேனேஜர், டிரான்ஸ்லேட்டர், ஜியா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வியை பார்க்குறாங்க. பிகாஸ் வீக்கு ஒன்று பிடிக்கல, அதை மறுபடியும் செஞ்சால் வீக்கு கோவம் வருந்தோம். அவன் தூக்கி அதை அடிச்சிருவான். லாஸ்ட் டைம் கூட காஃபி வேணான்னு சொல்லியும் காஃபி கொடுத்த ஒரு மெய்டுக்கிட்ட காஃபி எடுத்து அடிச்சிருப்பான். பட் உங்ககிட்ட இருந்து எப்படி காஃபி எடுக்கிறான் யாருக்குமே தெரியல.